சாமி சரணம். நான் மொத்தம் 5 முத்திரை கொண்டு வந்துருந்தேன். இங்கே ஏன் வெளியான வட்டம்ங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா, அறியாமை, ஒரு முட்டாள்தனத்தினால. பம்பா விளக்குங்கிறது என்னன்னா, மழை நின்னாதான் இங்கேருந்து இறங்கி விடுவோம் அப்படிங்கிறாங்க. பெருவழியில் நான் பார்த்த முதல் செக்கிங் பாயிண்ட். அந்த டைமில் தான் அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகும். மேலே அங்கே ஸ்பாட் புக்கிங் கிடையாது. குட்டி மலைக்கு போகிறோம்லாம் அப்படியே நடந்து வருது. குழந்தைங்க கூட்டிகிட்டு வராங்களே, இந்த விஷயம் யூஸ் பண்ணிக்கணும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாவம் பெருமூச்சு விடுது. யானையோட மனமும் யானையோட தடங்களும் பார்க்கும்போது பம்பையோட நிலவரம் எப்படி இருக்கும்னு தெரியல. மிருகங்களோட நடமாட்டம் இருக்கிறதுனாலே பொன்னம்பல மேட்டில் தெரிகிற ஜோதி, வாவ், என்ன ஒரு நைட்டு வந்துட்டு போனதோடதுன்னு நினைக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ என்ன டஃப் கொடுக்குற, நான் கொடுக்குறேன் பார் டஃப் அப்படின்ட்டு. பவுட்ரு மாதிரி இருக்கும், கால் வச்சா சும்மாவே வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். மழை காரணமாக எங்களை வந்து விடலைன்னாங்க. இது வந்து அவங்க ஊரோட மண்ணாமா. அவர் பாருங்க எப்படி ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காரு, கை வீசி. தடை செய்யப்பட்ட குட்கா பொருள். சைடில் ஏதாவது அனிமல்ஸ் தெரியுதா, ஏதாவது நிற்குதா அப்படின்னு சொல்லி வழுக்கிட்டு போச்சுன்னா நேராக பம்பையில் தான் போய் விழுகணுங்கிற மாதிரி. செல்ஃபி பூத்து ஜாலியாக நடந்து வந்துட்டு இருந்த மனுஷன் இப்போ பாருங்க, பேஞ்ச மழையோட நம்மளோட இருமொழி, நம்மளோட சாதனங்களை மட்டும் கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். கரிமலையில் கிடைக்கக்கூடிய அன்னதானத்தோட மதிப்பு வந்து உண்மையாகவே வேறன்னு தான் சொல்லலாம். இவ்வளோ ஒரு வெற்றிகரமாக, இவ்வளோ ஒரு சுலபமாக மழை வந்து ரொம்பவுமே அச்சுறுத்தும் வகையில் இருந்துச்சுன்னே தான் சொல்லணும். அதேமாதிரி அடுப்புலேருந்து அந்த சாம்பலை நாங்கள் எடுப்போம். அடுப்பு கட்டியிருந்தாலும் தவறிச்சு அப்படின்னா நம்ம சுவாமி சரணம். இங்கே வந்து பிளாஸ்டிக்கு, கிழிஞ்ச துணி, தேவையில்லாத துணியெல்லாம் மணி நேரம் விற்க முடிஞ்சு ஜீவ சமாதிக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு, ஈஸ்வரணமையப்பா பூதநாத சதானந்தா சர்வபூத தயா ஓம் பூதாதி பாயுக்கு என்னோட ஆத்மாவும் அந்த ஐயனுக்கு கொடுத்துட்டு, சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு தேதி 13, நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய நல்ல மழை. இன்னும் மழை நிற்கிறா. இப்போ மணி 7 போகுது. மழை நின்னாதான் இங்கேருந்து இறங்கி விடுவோம் அப்படிங்கிறாங்க. நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. பம்பையோட நிலவரம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. மணி 8:15 ஆச்சு. இப்போ தான் நாங்கள் இங்கேருந்து இறங்க ஆரம்பிக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. மழை பெஞ்சதுனாலையும் மிருகங்களோட நடமாட்டம் இருக்கிறதுனாலையும் எங்களை வந்து இதுக்கு முன்னாடி இறங்க விடலை. இப்போ தான் நாங்கள் எங்களுடைய யாத்திரை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வாவ், என்ன ஒரு சீன் பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வா, கரிமலையோட இறக்கத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப அழகான இதாக இருக்கும். ஆனால் போக 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 பார்த்தீங்க அப்படின்னா, போக போக தான் தெரியும் கரிமலை இறக்கம், கரிமலை ஏற்றத்தை பார்த்து சொல்லும், நீ என்ன டஃப் கொடுக்குற, நான் கொடுக்குறேன் பார் டஃப் அப்படின்ட்டு. அதே சமயம் நாங்கள் இறங்கும்போது மழை பெஞ்சதுனால ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிமலை இறக்கத்தில் வந்து மண்ணெல்லாம் வந்து அப்படியே பவுட்ரு மாதிரி இருக்கும், கால் வச்சா சும்மாவே வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நேற்று நைட்டு பெஞ்ச மழையில் அந்த மண் மேலாப்பில் இருந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு போல இருக்குது. நடக்கிறது ஃப்ரீயாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அவர் பாருங்கள் எப்படி ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காரு, கை வீசிட்டு. ஆனால் போக 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 தான் இருக்குது விஷயமே அப்படிங்கிறது எனக்கு உள்ளூர தெரியுது. இதெல்லாம் நடக்கும்போது அப்படியே சைடில் ஏதாவது அனிமல்ஸ் தெரியுதா, ஏதாவது நிற்குதா அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். இப்போ பாருங்கள், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க, அதுவும் பிளாஸ்டிக் குப்பை. அது இவர் பாருங்கள் எடுக்கிறது என்னென்னா தடை செய்யப்பட்ட குட்கா பொருள். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது. நான் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல. சுவாமியே சரணமையப்பா. இது ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பாறையாக இருந்துச்சு. இது இறங்குறதெல்லாம் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு கையில் கட்டு அப்படியே வழுக்கிற இடம், வழுக்கிட்டு போச்சுன்னா நேராக பம்பையில் தான் போய் விழுகணுங்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஈஷனாக தண்ணீர் மழை பெஞ்சதுனால அங்கங்கே இந்த மாதிரிலாம் ஓடையை நம்மளால் பார்க்க முடியுது.
ஆரம்பத்தில் எவ்வளோ ஈஸியாக இருந்து இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஜாலியாக நடந்து வந்துட்டு இருந்த மனுஷன் இப்போ பாருங்கள், பார்த்து பார்த்து காலடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வரும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பார்த்து வாங்க, ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. சுவாமியே சரணமையப்பா. இதுவுமே ஒரு காலத்தில் பாறையாக இருந்துச்சு, ஒரே பாறை, அதுவும் மரத்தோட வேரையும் விளிம்பையும் பிடிச்சி தான் இறங்குற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, படிக்கட்டாக மாற்றிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க, கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. படிக்கட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. சுவாமியே சரணமையப்பா. இதனால தான் சொன்னேன், கரிமலை ஏற்றம் கரிமலை இறக்கத்தை பார்த்து சொல்லு, நான் எவ்வளோ டஃப் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு. இங்கே பாருங்க, கரிமலைக்கு இருக்க கடைகளுக்கெல்லாம் பொருட்கள் இப்படி தான் கொண்டு போவாங்க. ஒவ்வொரு பொருளும் சுமந்து கொண்டு போகணும். நம்மளோட இருமுடி, நம்மளோட சாதனங்களை மட்டும் கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் அவங்க அன்னாட பொழப்புக்காக எப்படி கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி கரிமலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அமிர்தம் தான். அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குங்கிறது நம்ம உணரணும். அதே சமயம் இங்கே கொடுக்கக்கூடிய அன்னதானம் இங்கே பாருங்கள், யானையோட சாணம் நேற்று நைட்டு வந்துட்டு போனதோடதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது. அதே மாதிரி கரிமலையில் கிடைக்கக்கூடிய அன்னதானத்தோட மதிப்பு உண்மையாகவே வேறன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்ட கஷ்டங்களை தாண்டி தான் அந்த பொருள் அங்கே அதை நம்ம உட்கொள்கிறோம். ஸோ அன்னதானம் வாங்கி சாப்பிடக்கூடிய சுவாமிகள் தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. சுவாமியே சரணமையப்பா. குட்டி மலைப்புறம்லாம் அப்படியே நடந்து வருது. நடந்து அப்படியே நம்ம கரிமலை இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், சுவாமியே சரணமையப்பா. மழை பெஞ்சதுனால இங்கெல்லாம் சுத்தமான தண்ணி அழகாக போகுது. பேஞ்ச மழையோட நல்ல தழுப்பா இல்லை. குட்டி மலைப்புறம் சாமி நடந்து வரதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு. பாவம் பெருமூச்சு விடுது. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனோட வரலால இவ்வளோ ஒரு வெற்றிகரமாக, இவ்வளோ ஒரு சுலபமாக, இப்படி ஒரு பாதுகாப்பாக நடக்கிறதுக்கு ஐயனோட அருள் மட்டும்தான். பல இடங்களில் யானையோட மனமும் யானையோட தடங்களும் பார்க்கும்போது கொஞ்சம் மிரடலாக தான் இருந்துச்சு. அதுவும் மழை ரொம்பவுமே அச்சுறுத்தும் வகையில் இருந்துச்சுன்னே தான் சொல்லணும். நான் வைக்கிற இடம், கால் அடி எடுத்து வைக்கிற இடமெல்லாம் வழுக்கலாக இருந்துச்சு. நேற்று நைட்டெல்லாம் விடிய மழை பெஞ்சுது. ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான அனுபவம், நல்ல அனுபவம், நல்ல அனுகிரகம் தான் நான் சொல்லணும். ஸோ நல்லபடியாக விரதம் இருந்தால் இந்த ஐயப்பன் கூட இருந்து காப்பாற்றுவாருங்கிறது என்னோடைய இந்த யாத்திரையே உதாரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இனி அடுத்த இலக்கு ஐயனோட தரிசனம் தான். பம்பையில் நீராடி குளிச்சுட்டு நீலிமலை, அப்பாச்சி மலை, சபரிமலை, 18ஆம் படி சுவாமியோட பொன்னம்பலம், அப்புறம் நெய்யபிஷேகம் பண்ணிவிட்டு நாளைக்கு திரும்ப இறங்குவேன். ஒரு ராத்திரி அங்கே தங்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதனால் அங்கே தங்கிட்டு நாளைக்கு தான் திரும்ப இறங்குவேன்.
பம்பையோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி பாருங்கள் ப்ரௌன் கலராக இருக்குது. மழை பெஞ்சு மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. மேலாப்பில் பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி பயங்கர ஸ்பீடாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம். இந்த இடத்துல நடக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக நடங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து நடங்க. ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும். ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒரு ஆள் தான் போகிற மாதிரி இருக்கும். தடுப்பு கட்டி இருந்தாலும் தவறிச்சு அப்படின்னா நம்ம சுவாமி சரணம். பம்பைக்கு 1.5 கிலோமீட்டர் இருக்கு இன்னும். குட்டிசாமி கொஞ்சம் சோர்வா இருந்துச்சு. அப்படியே அது இதுலாம் சொல்லி குட்டிசாமி உசுப்பு ஏற்றி விட்றோம். சுவாமி சரணம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையாகவே ஐயப்பன்லாம் அவங்களுக்குள்ள தான் இருக்காங்க. வெளியான வட்ட தாவளம். உசுப்பு ஏற்றி விட்டதில் அவங்க அப்பா ஒரு நிமிஷம் உட்காரலான்னொடனே அந்த குட்டிசாமி வந்து வேண்டாம் போலாங்குது. இங்கே ஏன் வெளியான வட்டம்ங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா, யானைகள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக இங்கே வந்து நிற்குமாம்மா. அதாவது அந்த பள்ளத்தாக்கோட ஓரம் ஆற்றுக்கு தண்ணி குடிக்க வர்றதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து கூட்டம் கூட்டமாக அது கேம்ப் பண்ணும். அதனால தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து வெளியான வட்டம் அப்படிங்கிற பேரே வந்து. செல்ஃபி பூத்து செல்ஃபி எடுக்கணும் சாமி, செல்ஃபி எடுக்கணும். இது வந்து அவங்க ஊரோட மண்ணாமா. அதாவது இவங்க வந்து அலப்பியிலேருந்து வந்திருக்காங்க. இந்த அலப்பியில் இருக்க ஆற்று மணலால் தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிற பெருமையோட சொல்கிறாரு. எவ்வளோ நல்லா இருக்கு. அவங்க ஊரோட அந்த இது பார்க்கும்போது வைக்கும் போதெல்லாம் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே ஒரு புரிஞ்ச ஒரு உண்மை. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க சீன். மேகங்கள்லாம் இப்போ அப்படியே மறையுது. சூரியன் ஒதுக்கி அந்த மிஸ்டெல்லாம் மறைஞ்சிட்டே இருக்குது. கேம்புகள்லாம் வர்றதுக்கு இப்போது தயாராகிட்டுருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறையா பேர் அன்னதானம் பண்ணுவாங்க. நிறைய பக்தர்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுப்பாங்க. பூஜை, பஜனை, பம்பா விளக்குங்கிறதெல்லாம் வந்து இங்கே வச்சு அருமையாக பண்ணுவாங்க. பம்பா விளக்குங்கிறது என்னென்னா, நம்ம வந்து பொன்னம்பலமேட்டில் தெரிகிற ஜோதிக்கு இணையாக இங்கே பம்பையில் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி அந்த பம்பைக்கு ஆராதனை செஞ்சு பம்பையை போற்றி பம்பையை ஒரு புண்ணிய ஸ்தலம், அதுவும் ஒரு கோயிலுங்கிறதுக்கு இணங்க நம்ம வந்து வழிபட்டு பம்பையில் உட்காந்து பஜனை பாடி சாமியிலே வந்து தீபத்தை வந்து அந்த பம்பையில் ஒழுக்கி விடுறதா பம்பா விளக்குங்குவாங்க. அந்த தீபத்துலேருந்து அந்த எடுத்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு அந்த தீபத்து மூலியமாக உணவை செஞ்சு அந்த உணவை அருந்துறது. இந்த இடத்துல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துலலாம் வரும்போது அந்த சாப்பாடை செஞ்சு அந்த இலையை நான் எடுப்பேன், சுவாமி சாப்பிட்ட இலையை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்கும். ஏன்னா எந்த இலையில வந்து பகவான் வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காருங்கிறது தெரியாது. அந்த மாதிரி இது பண்ணுவோம். அதே மாதிரி அடுப்புலேருந்து அந்த சாம்பலை நாங்கள் எடுப்போம். எதுக்கு அப்படின்னா, அந்த தீபமாக எரிஞ்சது வந்து பகவான். அப்போ அந்த பகவானோட காலடி தான் அந்த பஸ்மம், அந்த சாம்பல் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் வீட்டில் பிரசாதமாக கொடுப்போம். இந்த இறக்கம் இறங்கி முடிச்சா சரியான வட்டம் வந்துரும்னு நினைக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. சரியான வட்டம் வந்துட்டோம் சுவாமிகளா. சரியான வட்டம் வந்தாச்சு. இங்கே வந்து பிளாஸ்டிக்கு குப்பையெல்லாம் வந்து சுத்திகரிக்கிற இடம். இதுதான் வாட்டர் பியூரிஃபிகேஷன் சென்டரு.
பிளானட்டு. இங்கே வந்து இந்த நம்ம தண்ணியை வந்து சுத்திகரிக்கப்பட்டு சன்னிதானத்துக்கு இங்கேருந்து இந்த மோட்டர் வழியாக ஏற்றுவாங்க. இங்கே ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்குது. இவ்வளோ தூரம் கழித்து பெருவழியில் நான் பார்த்த முதல் செக்கிங் பாயிண்ட்டு. இந்த செக்கிங் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட இருந்த கத்தி, பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டாங்க. கத்தி ஏன் சாமி வாங்குறீங்க, எங்களுக்கு தேங்காய் உடைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை அது யார் மேலேயா குத்திரும், பேக்கில் வச்சுருந்தா யாரும் கூட்டத்து நெரிசலில் குத்திரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்து வச்சுக்கிறோம் சாமின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ரொம்ப வந்து அடைந்தாச்சு. சுவாமியே சரணம் ஐயப்பா. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கூட்டம் சாமி வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, திருவழியிலே வந்து எப்படி விட்டீங்க, எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க, எப்படி விட்டாங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னு கேட்டப்போ, மழை காரணமாக எங்களை வந்து விடலைன்னாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பான்னு தான் சொல்லணும். பம்பை, நம் புண்ணிய பம்பை. பஸ் ஸ்டாண்டு ஒரு ஃப்ரீயான இந்த இடத்துலலாம் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பம்பா விளக்கு பண்ணி பம்பையை கோயிலாட்ட போட்டு கடவுளை நம்ம பார்த்து பம்பா புண்ணிய நதின்னு நம்ம சொல்லி நம்மலாம் இந்த இடத்துல நம்ம சுவாமிகள் செய்கிற தப்பெல்லாம் அவங்களோட பழைய கிழிஞ்ச துணி, தேவையில்லாத துணியெல்லாம் தூக்கி போட்டு அறியாமை ஒரு முட்டாள்தனத்தினால போட்டு போகிறாங்க. அதோட உண்மையான தாற்பயம் என்னன்னு தெரிஞ்சு போடுங்க. பாருங்க, அந்த சாமி முழுகி எழுந்திரிக்கும் போது துணி வந்து பயந்துட்டார் அவர். எனவே இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு சாமி. பம்பா ஸ்தானம் பண்ணிட்டு புறப்பட்டாச்சு மும்பையிலேருந்து. இங்கே தான் வந்து ஆன்லைன் ஸ்பாட் புக்கிங்கு உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக நான் இது பண்ணுறேன். பம்பைக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல இருக்குது. இந்த அடையாளம்லாம் காமிக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்தோடனே ஸ்பாட் புக்கிங் பண்ணுற சுவாமிகள் தயவு செஞ்சு இங்கே ஸ்பாட் புக்கிங் பண்ணிவிட்டு மேலே போங்க. மேலே அங்கே ஸ்பாட் புக்கிங் கிடையாது சுவாமிகளாம். அதனால் இங்கேயே புக் பண்ணிவிட்டு போயிடுங்க. உங்களுக்காக தான் நான் இது காமிக்கிறேன். சுவாமியே சரணம். அதே மாதிரி ஸ்பாட் புக்கிங் பண்ணுறவங்க மேக்ஸிமம் மிட் நைட்டு வந்துடுங்க. ஏன்னா நைட்டு 12 to நைட்டு 12 தான் ஒரு நாள் கணக்கு. அந்த டைமில் தான் அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகும். வந்தீங்க மிட் நைட்டில் வந்தீங்க, அதாவது 12 மணிக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப வெடிஞ்சதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. சுவாமியே சரணம் ஐயப்பா. இனிமலை ஏற்றம், அம்பா கணபதி கோயில், அம்பா கணபதி பகவானே. நம்மளோட ஆன்லைன் கியூவோட இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்மளோட யாத்திரை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. குழந்தைங்களுக்கான டேகு, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றவங்களே தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கணும். ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா. இது 12 மணிங்கும் போதெல்லாம் வந்து மேலே வந்துட்டோம். அதாவது அப்பாச்சி மேடும் கடந்து சபரி பீடத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் பார்த்தா கடவுள் அனுகிரகத்தில் பெரிய ஒரு கூட்டமே காணோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சரியாக சொல்ல போனால் அப்படின்னா அதிகபட்சம் நான் வந்து இந்த நடப்பந்தலில் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நிற்க முடியுது. நின்னதுனால எனக்கு பகவான்கிட்ட சொல்ல வேண்டிய பிரார்த்தனைகள்லாம் என்னால் சொல்ல முடிஞ்சுது. நிறைய நேரம் என்னால் பகவானோட மந்திரங்கள் சொல்ல முடியுது. 1:18 படி சரணம் ஐயப்பா. இத்தனை நாள் என்னுடைய பிரார்த்தனை, என்னோடய வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு ஐயப்பனோட ஜீவசமாதிக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு கதா இருக்கிற மண்டபத்தில் போய் உட்காந்து என்னோடய கட்டை பிரித்து என்னோடய குழந்த நெய் தேங்காவெல்லாம் உடைச்சி அந்த ஐயப்பனுக்கு உண்டான நெய் விஷயத்துக்கு உண்டான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். அதான் பார்த்தா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நெய்யெல்லாம் ஒவ்வொன்றும் தேங்காய்க்கும் நெய்யுக்குமே சம்பந்தம் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் எந்த காலத்தில் செஞ்ச புண்ணியம்னு எனக்கு தெரியல.
சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. நான் மொத்தம் 5 முத்திரை கொண்டு வந்திருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, என் மனைவிக்கு, என் குழந்தைக்கு, என்னோடையது அப்படின்ட்டு 5மே வந்து சிறப்பாக இருந்தது சுவாமி. அடுத்தது அந்த தேங்காவான நம்ம உடலையும் நம்ம குழந்தை காணிக்கையும் வந்து ஐயனுக்கு கொடுத்துடலான்ட்டு கிளம்பிட்டேன். சுவாமியே சரணமையப்பா. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாவர ரக்ஷ ரக்ஷ மகாபாவு சாஸ்திரே சுப்பியம் நமோ நம. ஓம் பூதாதிபாய வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத். கூட்டம் கம்மியாக இருந்ததுனால 3-4 தடவை போய் தரிசனம் பார்த்து இந்த நைட்டு ஃபுல்லாக அந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் என்னோட நைட்டை கழித்து காலையில் எந்திரிச்சு நெய்யபிஷேகம் பண்ணி என்னோடய பிரார்த்தனையும் என்னோடய ஆத்மாவும் அந்த ஐயனுக்கு கொடுத்துட்டு என்னோட இயல்பு வாழ்க்கைக்கான பயணத்தை தொடங்கிட்டேன். ஐயானே, என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய புண்ணியத்தை கொடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இதே மாதிரி புண்ணியம் என்னன்னைக்கு எனக்கு வேணும். என் கூட என்றைக்குமே நீங்கள் இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.